மகாபாரதம் ஒரு கற்பனை கதை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு சாரார்கிட்ட உண்டு. அப்படி ஒரு கற்பனை கதையாக அது இருக்கும் பட்சத்தில் அந்த மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கீதையினுடைய அந்த பகவத்கீதையினுடைய நிலை என்ன? மகாபாரதம் கற்பனை கதை அல்ல, நிஜம்தான். அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாமே இன்னைக்கும் பாரத தேசத்தில் இருக்கிறது. திருக்குறள் நான் ஒரு பொய்யான நூல், திருவள்ளுவர்னு ஒருத்தர் வாழவே இல்லைன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? இன்னைக்கும் குருக்ஷேத்திரங்கிற ஒரு இடம் இருக்குது. நீங்க அங்க போனீங்கன்னா நீங்க அங்க உண்டான பல விஷயங்கள் பார்க்கலாம். மகாபாரத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அந்த விஷயங்கள்லாம் அந்த குருக்ஷேத்திரங்கிற இடத்துல இன்னைக்கும் அத்தாரிட்டேட்டிவா இருக்கிறது. சுவாமி சின்மயானந்தர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். தான் மட்டும் ஆனந்தம் அடைஞ்சா போதாது, இந்த ஞானம் உலக மக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு இமயமலையிலேருந்து இறங்கி 1951 இந்த உலகத்தில் தன்னுடைய பிரவச்சனம் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். இந்த வருஷத்தோட 75 வருஷங்கள் நிறைவடைது சின்மயா மிஷன். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பொதுவாக ஆன்மீகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கிய நமது அணுகுமுறை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பரிணாமத்தோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்த ஆன்மீகம் வேறு, அப்பா அம்மா காலத்தில் பார்த்த ஆன்மீகம் வேறு. இப்போ அடுத்து நம்முடைய தலைமுறையில் ஆன்மீகம் அப்படிங்கிறது இன்னைக்கு மேலே நம்மளுடைய அடுத்த தலைமுறை இதை எப்படி அணுகுவாங்க? ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது மாறாத விஷயமா இருந்தாலும் கூட நாம் பார்க்கிற கண்ணோட்டம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது காலத்திற்கு தகுந்தாற் போல ஒரு மாறுதல்களோடு தான் இருக்குது அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. உதாரணத்துக்கு இன்றைக்கு ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும், அல்லது பக்தி வெளிப்படுத்துகிற பத்திரிகைகள் ஆகட்டும், அல்லது ஊடகங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, பரிகாரம், வார பலன்கள், ராசி பலன்கள், இன்றைக்கு என்ன பரிகாரம் பண்ணினால் என்ன பலன் கிடைக்கும், இதுக்கு எந்த ஆலயத்திற்கு போக வேண்டும், இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இந்த தலைமுறையில் ஆன்மீகம் அப்படின்னாலே பரிகாரம் மட்டும்தான், ராசி பலன் மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணம் அது ஊன்றி போயிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. ஆனாலும் அதையும் தாண்டி பல ஆழ்ந்த விஷயங்களை நம்முடைய பாரத தேசத்தில் நம்ம அருளாளர்களும் பெரியவர்களும் மகான்களும் துறவிகளும் நிறைய விதைச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை சுலபமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பக்கத்தில் நிறைய பேர் படாத பாடுபட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு விருந்தினர், சிறப்பு விருந்தினரை தான் நாம் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கவிருக்கின்றோம். நம்மிடையே இன்றைக்கு சின்மயா மிஷன் துறவி திரு சுரேஷானந்த சுவாமிகள் அவர்கள் வந்திருக்கிறார்கள். முதல்ல சின்மயானந்த மிஷன் அப்படின்னா என்ன, அது என்ன மாதிரியான தன்னுடைய பங்களிப்பை ஆன்மீகத்திற்கு நம்முடைய சமூகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது, அப்படி போன்ற அரிய தகவல்களை சுவாமிகள் நம்மளோட பகிர்ந்துக்க இருக்காங்க. நமஸ்காரம் சுவாமிஜி. முதல்ல சின்மயா மிஷன்னா என்ன, அதை பற்றி மக்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுங்க. சுவாமி சின்மயானந்தர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் துறவுல தன்னை ஈடுபடுத்திண்டு இமயமலைகளில் சில காலங்கள் வாழ்ந்து குருவின் மூலமா ஞானம் பெற்று ஞானம் அடைஞ்சார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிறது நம்ம பாரத தேசத்தின் சொந்த குரல். தான் மட்டும் ஆனந்தம் அடைஞ்சா போதாது, இந்த ஞானம் உலக மக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு இமயமலையிலேருந்து இறங்கி 1951 இந்த உலகத்தில் தன்னுடைய பிரவச்சனம் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். இந்த வருஷத்தோட 75 வருஷங்கள் நிறைவடைது சின்மயா மிஷன். அவர் ஆரம்பித்த அந்த சின்மயா மிஷனில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 400
சாதுக்கள் சன்னியாசிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உலகத்துல 300 நாடுகளுக்கு மேல இந்த சின்மயா மிஷன் உலக மக்களுக்காக தொண்டாற்றின்னு இருக்கிறது. அவர் விட்டு போன அந்த விஷயங்கள் இன்னைக்கும் வாழையடி வாழையா மக்களுக்கு போயின்னு இருக்குது. இப்போ எந்தெந்த மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க அல்லது எந்தெந்த விஷயங்களை கையாளுறீங்க, இதை பத்தி கொஞ்சம் சின்னதா ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா? சுவாமி சின்மயானந்தர் பகவத்கீதையை கையில எடுத்துட்டார். நம்ம ஹிந்து மதத்துல ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், வேதங்கள், உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம் அப்படி நிறைய இருந்தா கூட பகவத்கீதை எடுத்துட்டதுக்கு காரணம் சர்வோ உபனிஷத்தோ காவோ தோக்தா கோபால நந்தனக பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்து. எல்லா உபனிஷத்துக்களின் சாரமா இருக்கிறது பகவத்கீதை. அதனால ஒவ்வொன்னா எடுத்துட்டு போறதை விட பகவத்கீதையை மட்டும் எடுத்துட்டு மக்கள் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பகவத்கீதையில எல்லா விஷயங்களுமே அடங்கி இருக்கிறதுனால அதை தேர்ந்தெடுத்து அதை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோமா. இப்போ மகாபாரதம், ராமாயணம் அப்படிங்கிற இதிகாசம் தான் பாரத தேசத்தினுடைய மிகப்பெரிய பொக்கிஷமா உலக அளவுல பார்க்கப்படுது. மகாபாரதம் ஒரு கற்பனை கதை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு சாரார்கிட்ட உண்டு. அப்படி ஒரு கற்பனை கதையாக அது இருக்கும் பட்சத்தில் அந்த மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கீதையினுடைய, அந்த பகவத்கீதையினுடைய நிலை என்ன? அது சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் உண்மையாக இருக்குமா? அது எந்த விதத்தில் மக்களுடைய சமுதாயத்திற்கும் பயன்பாட்டிற்கும் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்க. நல்ல கேள்வி. மகாபாரதம் கற்பனை கதை அல்ல, நிஜம்தான். அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாமே இன்னைக்கும் பாரத தேசத்துல இருக்கிறது. ஒன்னே ஒன்று, குருக்ஷேத்திர யுத்த களம். இன்னைக்கும் குருக்ஷேத்திரங்கிற ஒரு இடம் இருக்குது. நீங்க அங்க போனீங்கன்னா நீங்க அங்க உண்டான பல விஷயங்கள் பார்க்கலாம். மகாபாரத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அந்த விஷயங்கள்லாம் அந்த குருக்ஷேத்திரங்கிற இடத்துல இன்னைக்கும் அத்தாரிட்டேட்டிவா இருக்கிறது. மகாபாரதத்துக்கு நடுவில் சொல்லப்பட்ட இந்த பகவத்கீதை, மகாபாரதமே கற்பனைன்னு சொல்லும் பொழுது கீதை எப்படி நிஜமா இருக்க முடியும்னு உங்களுடைய கேள்வி. இது வியாசர் சஞ்சயனுக்கு தூரதிருஷ்டி பார்வையை கொடுத்து யுத்த களத்துல கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ண விஷயத்த திருதராஷ்டனுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இந்த பகவத்கீதை வருது. குருக்ஷேத்திர முறை யுத்த களத்துல கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்றதுதான் பகவத்கீதை. இது எப்படி யுத்த காலத்துல சொன்னது இன்னைக்கு நம்ம கையில புஸ்தகமா வந்திருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டா, வியாசருக்கு தூரதிருஷ்டி பார்வை உண்டு. அஷ்டமா சித்திகள் இருக்குது. சித்திகள்ல தூரத்தில் நடக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா சென்ஸ் பெர்செப்ஷன் இன்னைக்கு அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, இங்க இருக்கிறவங்களுக்கு இருக்குது. பட் அதை நம்ம டச் பண்ணி ஆக்டிவேட் பண்ணா நம்மளால இங்க உட்கார்ந்துட்டு அமெரிக்கால நியூயார்க்ல என்ன நடக்குதோ அதை பார்க்கிற அந்த ஸ்கில் நமக்கும் இன்னைக்கு இருக்கிறது. ஆனா இதை நம்ம சொசைட்டில கொடுக்கறது இல்லை. அதனால நிறைய பிரச்சனை வருங்கிறதுனால அந்த தூரதிருஷ்டி பார்வைய வியாசர் சஞ்சயனுக்கு கொடுக்கிறார். சஞ்சயன் யாருன்னு கேட்டா திருதராஷ்டனுக்கு ஒரு தேரோட்டி. சஞ்சயன் இருக்கிறதா சொல்லுவான். சாதாரண மக்கள் மனம் என்னன்னு கேட்டா ஒன்றுன்னா அதுக்கு கை கால் மூக்கெல்லாம் ஒட்ட வச்சு கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது வழக்கம். ஆனா சஞ்சயன் அப்படி கிடையாது. இருக்கிறதா சொல்லக்கூடியவன். அவன் யுத்த காலத்தில் நடக்கிறத தூரதிருஷ்டி பார்வை மூலமா பார்த்து திருதராஷ்டனுக்கு சொல்றார். அது சொல்லி முடிச்சாச்சு. யார் எழுதினா அப்படின்னு கேட்டா வியாசரே அதை கேட்டு எழுதியிருக்கிறார். ஒருவேளை கீதையும் கூட கற்பனைன்னு சொன்னா அதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு சொல்லுமே நிஜ வாழ்க்கையில உண்மையா இருக்கிறது. திருக்குறள் நான் ஒரு பொய்யான நூல், திருவள்ளுவர்னு ஒருத்தர் வாழவே இல்லைன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? ஏன்னா திருவள்ளுவர் எழுதுனது திருக்குறள். திருக்குறள்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதா இருக்கிறது. பல உலக மொழிகள்ல நம்ம மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறோம். அது மாதிரிதான் கீதையும் மொழிபெயர்ப்பு பண்ணப்பட்டிருக்கிறது. பொய்யா இருந்தா நம்ம முன்னோர்கள் எப்பவோ தூக்கி போட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது நிஜங்கிறதுனால்தான் நடைமுறையில் இருக்கிறது. இதிகாசம் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுல இதிகாசம்னா ரெண்டு, ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். இந்த இதிகாசம்ங்கிற சொல்லே பார்த்தீங்கன்னா இதி ஹ ஆச, இதி இவ்வாறு, ஹ
உண்மையில் ஆசை நடந்தது, இவ்வாறு உண்மையில் நடந்தது. அப்ப ராமாயண மகாபாரத்துக்கு இதிகாசம்னு பேர் வச்சதே அந்த பேர்லயே அர்த்தம் இருக்குது, இவ்வாறு உண்மையில் நடந்தது. அதனால நீங்க கேட்கிற கேள்விக்கு தலைப்பிலேயே பதில் இருக்கிறது. அதனால மகாபாரதம் கற்பனை கதை அல்ல. அதுல சொல்லப்பட்ட பகவத்கீதையும் பொய்யான கருத்துக்கள் கிடையாது. ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம். 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.